ஹலோ மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கணும்னு வேண்டிக்கிறேன். ஒரு பரபரப்பான ஒரு டைம்ல நம்ம வந்து கிளம்புறோம் வீட்டுக்கு, ஆஃபீஸ்ல இருந்து. டைம் வந்து 6:30 மணி ஆகுதுங்க. டிராஃபிக் வந்து நல்லாவே இருக்கு இன்னைக்கு. டிசம்பர் மாசம்னாலே குளிர் ஆரம்பிச்சிரும். அதுவும் வந்து மழை வேற பெஞ்சு விட்டுருக்கு. க்ளவுடியாவே தான் இருக்கு. நல்லா இருக்கு ஆக்சுவலாக கிளைமேட்டு. ஸோ இந்த பிரிட்ஜு கனெக்ட் பண்ணிட்டாங்கங்க. இந்த இடத்துல கனெக்ட் ஆகாமல் இருந்தது. இந்த இடத்துல இப்போ வந்து கனெக்ட் பண்ணிட்டாங்க. எப்படி இந்த ட்ரெயின் இந்த பிரிட்ஜில் எப்படி போகுதுன்னு அப்படி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. இன்னும் ஒரு 2 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு எல்லாம் வரணும்னா நம்ம வந்து ஜர்க்கின் போட்டுட்டு தான் வரணும். ஏன்னா குளிர் ஆரம்பிச்சிச்சு. இந்த கையெல்லாம் வந்து நல்லாவே தெரியுது குளிர். ஆஹா, டிராஃபிக்கை பாருங்க, முன்னாடி டிராஃபிக்கை பாருங்க. எந்த பக்கம் எங்கே போகிறதுனே தெரியல. இந்த ஓரமாகவே போயிடும். ஆஹா, டிராக்டர் வேற. டிராஃபிக்கில் ஓட்டுறது தான் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏன்னா அதில் தான் நம்ம வண்டி ஸ்லோவாக தான் போகும். டிராஃபிக்கு வந்து எல்லாருமே ஸ்லோவாக தானே போவாங்க. அந்த இடத்துல வந்து நம்ம வண்டி வந்து எல்லாரையும் வந்து வச்சு செஞ்சிடும். சைலன்சர் மாற்றினதுலேருந்து எல்லாரும் நம்ம வண்டியை நோட்டீஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. நம்பர் பிளேட்டே இல்லாமல் ஓடுது இந்த வண்டி, எலக்ட்ரிக் வண்டி. கியரே டவுன் பண்ணாமல் தான் ஓடிட்டு இருக்கு. நல்லாவே போகுது கியர் டவுன் பண்ணாமல். இந்த டைமில் வீட்டுக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி வந்து கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்புறோம். யூஸ்வலாக 9 o'clock தான் முடியும் நம்மளுக்கு. இன்றைக்கி வந்து நம்மளுக்கு மீட்டிங் 11 மணி வரைக்கும் இருக்குது. அதனால் ஆஃபீஸில் இருந்தாலும் விடிஞ்சிடும். அதனால் கொஞ்சம் சீக்கிரமாகவே நம்ம கிளம்புறோம். இந்த ரோடை வந்து ஒரு இன்ஸ்டா ரீலில் பார்த்தேன். காமெடி பண்ணிட்டு இருந்தாங்க அதில். அப்படியே ஒருத்தர் பேசிட்டே போவார், அப்படியே அப்படின்னு. அவ்வளோ மோசமான ரோடா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணியிருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த இடத்துல தண்ணிலாம் ஊறுங்க. மேபி அதனால தான் வந்து ரோடு வந்து பர்மனெண்ட்டாக போட முடியல என்னன்னு தெரில. மற்றபடி நம்ம கான்க்ரீட் ஸ்லாப் மாதிரி வந்து கிரவுண்டில் போட்டிருப்பாங்க. லெஃப்டில் போனோம்னா ஆதம்பாக்கம் வரும். ஸோ இந்த இடம் வந்து கொஞ்சம் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா மெட்ரோ போகும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா எம்ஆர்டிஎஸ் லைன் இன்னும் ரெடி ஆகலை. இப்போ தான் டெஸ்டிங்கில் இருக்குது.
லைன்லாம் கொடுத்துட்டாங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த ட்ரெயின் வந்து மேலேயே தான் போகும், எம்ஆர்டிஎஸ் லைனு. நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின் நீங்கள் பார்ப்பீங்களா, அந்த மாதிரி ட்ரெயின். லெஃப்ட்டில் இருக்கிறது வந்து மெட்ரோ பிரிட்ஜுங்க. மெட்ரோவும் எம்ஆர்டிஎஸும் பக்கத்து பக்கத்தில் போகும்போது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். இந்த ரோடெலாம் முன்னாடி மெயின் ரோடே கிடையாது. இந்த மெட்ரோ லைன் ரெடி பண்ணுறதுக்காக இதை வந்து மெயின் ரோடாக ஆக்கியிருக்காங்க. இங்கெல்லாம் எப்போ முடிப்பாங்கன்னே தெரியல. இந்த பிரிட்ஜு முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஸ்ட்ரைட்டாக ஓப்பன் பண்ணுவாங்க. இப்போதைக்கு நேராக அந்த பக்கத்துலேருந்து போகிறவங்களுக்கு மட்டும் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதுவும் ஒரு மாதமாக தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சீரியஸாகவேங்க, இந்த ஓப்பன் கோர் சைலன்சர் மாற்றினதுலேருந்து எனக்கு வந்து இந்த கியர் ஷிஃப்ட்டும் ஓரளவுக்கு பரவாயில்ல. ஐ மீன் ரொம்ப பர்ஃபெக்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு பரவாயில்லாமல் உழுது. அதுக்கப்புறம் கியரை இந்த மாதிரி ரொம்ப ஸ்லோ பண்ணாலும் கியரை மாற்றாமே வந்து வண்டி போகுது. ஸோ இந்த சைலன்சர் வந்து டியூவல் கோர் சைலன்சர் கொஞ்சம் அடைக்குதுன்னா என்னமோ அந்த மாதிரி ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன். இது ஓப்பன் தானே, நேராக புகை வர்றது அப்படியே வெளியே கக்கிரும். அது வந்து 2 தடுப்பு போட்டு கக்கும். ஸோ அதான் வித்தியாசம். மேபி அதான் நினைக்கிறேன். பரவாயில்ல, நம்ம சென்னையில் ஓட்டுற வரைக்கும் யாருமே அதை கொஸ்டின் பண்ண மாட்டாங்க சவுண்டெல்லாம். எங்கள் ஏரியாவிலையும் வந்து பழைய இந்த ஓப்பன் கோர் சைலன்சர் தான் நம்மளுக்கு வந்து ஒரு தனி அங்கீகாரம்லாம் கொடுத்தது. அதனால் இப்போதைக்கு இந்த ஓப்பன் கோர்லேயே ஓட்டலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். தேவைப்பட்டுச்சுன்னா, அதாவது எப்போவாது தேவைப்பட்டுச்சுன்னா நம்ம வந்து அந்த டியூவல் கோர் சைலன்சரை வந்து போட்டுக்கலாம். மடிப்பாக்கம் வந்து விட்டோம். ஓகே மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.